FTP நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா திமுக? அண்மையில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், சபரிசன், உதயநிதி கூர்க்கு பயணம் சென்றிருந்தாங்க. அங்க பேசப்பட்டது என்ன? மத்திய அமைச்சர் ஆகிறாரா கனிமொழி கருணாநிதி? இதை பற்றிய ஒரு விரிவான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. இரண்டாயிரத்தி 29 தேர்தலுக்கான அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அடுத்த கட்டமாக இந்த கட்டமைப்போடு எப்படி போய் பாஜகவிற்கு எதிரான ஒரு அரசியலை கொண்டு வந்து 2029 தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இந்தியா கூட்டணியோட ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடைபெற்றது. இந்த மீட்டிங் பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகல. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் அங்க பேசு பொருள் ஆனது. அது என்னன்னா, இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இல்லாத நடைபெற்ற ஒரு கூட்டம் இன்று நடைபெற்று இருக்கிறது. ஸ்டாலின் மட்டும்தான் கலந்துக்கலையா, திமுக மட்டும்தான் கலந்துக்கலையா அப்படின்னு கேட்டா இல்ல, இரண்டு கட்சிகள் இன்னைக்கு நடந்த இந்தியா கூட்டணியில கலந்துக்கல. அது எந்த கட்சிகள் பார்த்தோம்னா, ஒண்ணு திமுக தமிழ்நாடு, இன்னொன்னு டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி. இந்த கட்சியுமே இன்னைக்கு டெல்லியில நடந்த அந்த இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்ல கலந்துக்கல. சரி, ஓகே, திமுகவை மட்டும் நீங்க பெரிய அளவுல சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம் ஆத்மி ஓப்பனா டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க, நாங்கள் இனிமே இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் இங்க பார்த்தோம்னா, திமுக இன்னைக்கு வரைக்கும் மௌனம் காத்துட்டு தான் இருக்கு. இந்தியா கூட்டணியில இருக்காங்களா இல்ல வெளியேற போறாங்களா? ஒருவேளை வெளியேறினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் நடுநிலை என்பது கிடையாது, என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியோடு கை கோர்க்கிறதா திமுக? இப்படி பல விதமான பெரும் கேள்விகள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல்ல எழுந்த வண்ணம் தான் இருக்கு. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலுடைய இம்பாக்ட் இந்த இந்தியா கூட்டணியில ஒரு பெரிய அளவுல ஒரு எதிரொலியை ஏற்படுத்தி இருக்கிறதா தான் நம்மால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, இந்தியா கூட்டணியின் ஒரு முக்கிய அங்கமான திமுக தோற்று போகுது. தோற்று போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கூட்டணியில இருந்த காங்கிரஸ் உடனடியாக அடுத்த நாளே தாவேகாவோடு போய் சேர்றாங்க. தாவேகாவோடு சேர்ந்தவர்கள், நாங்கள் இனிமே இந்தியா கூட்டணியில, குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இல்லைன்னு அவர்கள் டிக்ளேர் பண்ணாலும் கூட, சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் மற்றும் கிறிஸ் சோடங்கர் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, திமுக தொடர்ந்து இந்தியா கூட்டணியில தான் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிச்சாதான் இந்தியாவின் நலன் கருதி பாஜகவை எதிர்ப்பதற்கு இது ஒரு பெரும் ஆயுதமா இருக்கும். அதனால திமுக வேறு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுன்னு அவங்க பக்கம் சொல்றாங்க. இது என்னப்பா நியாயம்? நீங்க மட்டும் தாவேக்காவோட போய் சேர்ந்துக்கலாம், ஆனா திமுக வேற எந்த முடிவும் எடுத்துட கூடாதா அப்படின்னு யோசிக்கும் போது, சரி வேற என்னதான் ஆப்ஷன் இருக்கு திமுகக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நடுநிலையா இருக்கலாம். 2024 தேர்தல்ல எப்படி அதிமுக நான் காங்கிரஸுக்கும் ஆதரவு இல்லை, பிஜேபிக்கும் ஆதரவு இல்லை, நடுநிலையா ஒரு தேர்தலை சந்திக்கிற, ஒருவேளை தேர்தலை சந்தித்து நாம் அதிகபட்சமான அந்த இடங்களை பெரும் பட்சத்தில் நாம் அதற்கடுத்து யாருக்கு ஆதரவு என்ற முடிவு எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இப்ப ஒரு பெரிய விஷயமானது தமிழக அரசியல்ல அப்படியே ஊடுருவி காது வழியா வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அண்மையில போன வாரம் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கூர்குக்கு பயணம் சென்று இருந்தாரு. கூர்குக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில லாபிகளோடு பேசப்பட்டது என்னவென்றால், திமுக பாஜக கூட்டணி இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு பலரும் யோசிக்கலாம். ஆமா, திமுக பாஜக கூட்டணி உருவாகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து மீண்டும் 3 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். அதில் ஒருவர் தான் கனிமொழி கருணாநிதி. இவர்களை வைத்து மத்தியில் ஒரு பெரும் கட்டமைப்போடு சேர்ந்த ஒரு கூட்டணி. அதே போன்று 2029 தேர்தல்ல திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒரு பெரிய அளவுல இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதற்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, திமுக பாஜகவோடு கூட்டணிக்கு போகாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிச்சயமா நம்ம சொல்லலாம். அதனை போன்றே கேரளாவில் பார்த்தோம்னா, சிபிஎம்க்கும் காங்கிரஸுக்கும் இடையே நடந்த
வார்த்தை போர்களா இருக்கட்டும், அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த கூட்டணி எப்படி ஜெல்லாக போகுது என்ற ஒரு பெரும் கேள்வியே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, அந்த மாநிலத்தின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் மீது இடி வழக்கு போடணும், இடி போயிட்டு விசாரிக்கணும்ன்ற அளவுக்குலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வார்த்தை மோதல் முட்டல் தொடங்கி இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க மாநிலத்துல இருவரும் எதிரும் புதிருமா இருப்போம், ஆனா மத்தியில ஒரே கூட்டணியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக இந்த 5 மாநில தேர்தல்ல மேலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருந்த ஒரு கட்சினா அதான் திரிணாமுல் காங்கிரஸ். அவர்களும் தோல்வியை தழுவினார்கள். அங்கு பாஜக ஆட்சி அமைத்தது. அங்கேயும் கூட திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையில ஒரு பெரிய வார்த்தை போர், ஒரு முட்டல் மோதல் இருந்ததை நம்ம செய்திகள்ல தொடர்ந்து பார்த்தோம் தான். ஆனா அங்கேயுமே இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து மத்தியில் வேற மாநிலத்தில் வேற அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா திமுக என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? திமுக முடிவெடுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தாவேகா ஒருவேளை இந்தியா கூட்டணியில் ஐக்கியமானால், ஆனால் இல்ல ஆக போறது உறுதி. ஏன்னா காங்கிரஸ் தமிழகத்துல தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது இந்த தேர்தலுக்கான லோக்கல் பாடி தேர்தலுக்கான ஆதரவுன்னு மட்டும் சொல்லல, அடுத்து வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கடுத்து வரப்போகின்ற ராஜ்யசபா தேர்தல், இப்படி அனைத்து தேர்தலையுமே நாங்க தொடர்ந்து தாவேகாவோட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? தாவேகா கொஞ்சம் கொஞ்சமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக தமிழகத்தில் உருவெடுக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவராக விஜய் அவர்கள் உருவாகிறார் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இதையெல்லாம் ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா? ஒருவேளை தமிழகத்துல இந்தியா கூட்டணி இருந்தா அந்த இந்தியா கூட்டணியில தாவேகாவும் இருக்கும், திமுகவும் இருக்கும். இவர்கள் இருவருமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அண்மையில ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு, நம்முடைய எதிரி பாஜகன்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், ஆனா பாஜக நம்முடைய எதிரி கிடையாது, நம்முடைய உண்மையான எதிரி தாவேகா தான். அதனால இனிமே தாவேகாவை ஆட்சி கட்டிலிருந்து எப்படி அகற்றலாம், அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு ஸ்டாலினே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரே இடத்துல காங்கிரஸ், திமுக, தாவேகா நினைச்சு பாருங்க, சத்தியமா வாய்ப்பு இல்லை. அதனால ஒண்ணு இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருந்தா அங்கு திமுக இருக்கணும், இல்லை தாவேகா தனித்து விடப்படணும். தாவேகா அந்த கூட்டணியில் இருந்தா திமுக வெளியேறுவது உறுதியாக்கிவிட்டது. சரி, திமுக வெளியேறுதுன்னா திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கட்சி இருக்காங்க? விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி நடத்திய அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிறாரு. வைகோ அவர்கள் இந்தியா கூட்டணி நடத்திய அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி சிபிஎம் சேர்ந்த மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாரு, நாங்க டிவிகேவிற்கு ஆதரவு கொடுத்தது திமுக சொல்லிலாம் நாங்க ஆதரவு கொடுக்கல, எங்களுடைய சுயேட்சையான முடிவு தான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் எதை உணர்த்துகிறதுனா, இனி திமுகவின் பேச்சு அவர்களோடு இருந்த அந்த இடதுசாரி மற்றும் விசிக இவர்கள்லாம் கேட்க போறதில்ல, அவங்களாம் தனித்து சுயேட்சையா தான் முடிவெடுக்க போறாங்க. ஐயுஎம்எல்லுமே கூட ஒரு அமைச்சர் பதவியை வாங்கியிருக்காங்க, அவங்களுமே தாவேகா இருக்கின்ற இடத்துலதான் இருக்க போறாங்க அப்படின்னு 100க்கு 100% நமக்கு தெரிய வருது. அப்போ காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிக 2 இடதுசாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் தான் உண்மையான இந்தியா கூட்டணி. இவர்கள் இந்தியா கூட்டணியாக இருக்கும்போது திமுக எந்த கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக ஒரு தனித்த கூட்டணியை உருவாக்குவதானால் அது தமிழகத்துல பேசு பொருளாகலாம், இந்தியா முழுக்க அதோடைய இம்பாக்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது திமுக என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? பெரும்பட்சமான வாய்ப்பு என்னன்னா பாஜகவோடு கூட்டணி சேருவதுதான் அப்படின்னு தான் இப்ப பலரும் பேசுறாங்க. ஒருவேளை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக திமுக பாஜக கூட்டணி எடுபடுமா? அங்க ஏதேனும் சிக்கல் இருக்குமா? திமுக பாஜக கூட்டணி உருவானால் அதை மக்கள் ஏத்துப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ், தாவேகா, திமுக ஒரே கூட்டணியில இங்க செயல்படலாமா? அப்படி செயல்பட்டா அது அரசியல் நகர்வா எப்படி போய் முடியும்? அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.